இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் எங்களோடு கூட இணையதளத்தில் இணைந்திருக்கிற எங்கள் பரிசுத்தவான்களாகிய யாவரையும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இந்த காலை நேரத்திலேயும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 13-14 வசனங்களை வாசிப்போம். இணையதளத்தில் இருந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை தொடர்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரின் ஒத்தாசையுடன் உங்களோடு பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை பரம அழைப்பின் லெக்கு, த மார்க் ஆஃப் த ஹை காலிங், பரம அழைப்பின் லெக்கு என்கிற
தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. தலை வணங்குவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மறுபடியும் உம்முடைய வார்த்தையினிடத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வார்த்தையை பிட்டு தாரும், ஜனத்தை போஷித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, மேஜை எண்டையிலே கொழுப்பான பதார்த்தங்கள் உம்முடைய பரத்திலிருந்து பருமாறப்படும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வசனங்கள் எங்களை மகிமைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி மறுரூபமாக்கட்டும். வார்த்தை பிரசங்கிக்கிற என்னை பரிசுத்தப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நாம் வாசித்த இந்த வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின நிருபத்தில் உள்ள வார்த்தை. இந்த வசனத்தை நன்கு நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அழைத்த எல்லாருக்கும் ஒரு லெக்கை வைத்திருக்கிறார். அந்த லெக்கை அடைகிறவர்களுக்கு ஒரு பந்தய பொருளையும் தேவன் வைத்திருக்கிறார். வேதாகமத்தினுடைய இன்னொரு நிருபத்தில் கூட இதே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இம்மையினுடைய கிரீடத்தை பெறுகிறதற்காக இருக்கிறவர்கள் எவ்வளோ விஷயங்களில் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் அந்த பரம கிரீடத்தை பெறுகிறதற்காக நான் எல்லாவற்றிலிருந்தும் என்னை ஒடுக்கி அதை அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே வலியுறுத்துகிறார். அப்போது தேவன் வைத்த லெக்கு என்பது என்ன? அவருடைய ராஜ்யம். அவர் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருள் என்னன்னா, அவர் அடைந்த மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதலை நாம் அடைய வேண்டும். அந்த ஒரு மேன்மையான ஒரு நிலை. இப்போ நாம் எல்லாரும் இந்த பூமியிலே மனுஷர்களாக பிறந்திருந்த நம்முடைய வாழ்க்கை ஒரு அழிவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுகிறார். கொரிந்தில் எழுதுகிறார், அழிவுள்ளதாகியது, இது சாவாமை உள்ளது. அழிவுள்ளது, சாவுக்கு எதுவானது. இந்த 2 நிலைகளிலே நாம் இம்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய வருகையின் போது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை தொடும்போது, சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமை தரித்து கொள்ளும், அழிவுள்ளதாகிய இது அழியாமை தரித்து கொள்ளும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான காரியம். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் மூலமாய் நாம் இறுதியிலே பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு மேன்மையான நிலை. அப்போ அதை பெற்றால் தான் நாம் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்ய முடியும்? என்னென்றைக்கும் இருக்க முடியும். அப்போது வேதவசனம் சொல்லுகிறது, அழிவுள்ள ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாதுங்க? சுதந்திரிக்காது. அழிவுள்ள இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் எந்த ஒரு விஷயங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்கிறதில்லை? சுதந்திரிக்கிறது இல்லை. அப்போது எதெல்லாம் அழிவுள்ளதாக இருக்கிறதோ அந்த அழிவுள்ள ஒன்று அழியாமை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அது அடைய முடியும். ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இந்த வானமும் பூமியும் வெந்து உருகி என்ன செய்யும்? அழிந்து போகும். இவையெல்லாம் அழிவுக்குரியது. மிருகங்கள் எல்லாம் அழிவுக்குரியது. மனுஷர்கள் எல்லாரிலேயும் ஆண்டவர் ஒரு சிலரை தான் ஆண்டவர் அழியாமைக்கென்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் படைப்பில் மனுஷனை ஆண்டவர் படைத்த போதே அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தாள். ஆனால் பாவம் செய்தபோது சாபம், மரணம் எல்லாம் அவனுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பித்தது? பிரவேசிக்க ஆரம்பித்தது. அப்போ இந்த ஒரு மேன்மை, அதாவது கிறிஸ்து இயேசுவிலே கிடைக்கிற இந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம், அந்த லெக்கை அடைவதின் மூலமாய் தேவன் தருகிற அந்த மிக உயரிய பந்தய பொருள், த மார்க் ஆஃப் த ஹை காலிங் என்ன என்பதை, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் குறித்த லெக்கு எது என்பதை
அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டபடியினாலே அவர் முதலாவது செய்த ஒரு காரியம் என்னவென்றால், பின்னான காரியங்களை நான் மறந்தேன். அப்போ இது 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 இந்த இந்த ஒரு இந்த ஒரு பதத்திற்கு பலர் பலவிதமான வியாக்கியானங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கான்டெக்ஸ்டிலிருந்து அவர் பேசுகிறாருங்கிறத இந்த பிலிப்பியரை மறுபடியும் நான் பலமுறை படித்தேன். இந்த 3வது அதிகாரத்தை திரும்ப திரும்ப படித்தபோது நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், அவர் பின்னான காரியங்களாக மறந்த ஒரு விஷயம் என்பது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ சோகங்கள் சம்பவித்திருக்கலாம், எவ்வளோ துக்ககரமான விஷயங்கள் நடந்திருக்கலாம், நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். பவுலினுடைய தாய் தந்தை இதை குறித்தெல்லாம் விவரங்கள் ஒன்றுமே இல்லை. அவன் எத்தனை பேரோட உடன் பிறந்த சகோதரனாக இருந்தான் அதுவும் நமக்கு தெரியவில்லை. அவனுடைய குடும்ப பின்புலம் எப்படிப்பட்டது, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டான், அவன் வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன விதமான கஷ்ட பாதைகளிலே சின்ன பிராயத்தில் அடைந்தான், வாலிப பிராயத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஒன்றுமே பவுலை பற்றி எதுவுமே இல்லை. பவுலப்போஸ்தலன் எந்த ஒரு நிருபத்தில் ஆகிலும் தான் செய்த காரியத்தை பற்றியும் அவர் ரொம்ப எழுத மாட்டார். ரெண்டாவது, தான் இருந்த நிலை என்னது என்பதை குறித்து அவர் ரொம்ப பேச மாட்டார். இனி கர்த்தர் இப்பொழுது நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை ஜனங்கள் அடைகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் பவுல் தன்னுடைய நிருபங்களிலே மேற்கோள் காட்டுகிற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அப்போது அவர் எதை குறித்து சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை என்ன செய்து மறந்து, சகோதரரே நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போ முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது தான் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நான் என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். அப்போ மறந்தது என்பது எது, பின்னான காரியங்கள் என்பதை எதை அவர் அந்த இடத்துல வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், நான் அனுசரித்து மேன்மையாக எண்ணி வந்த என்னுடைய பாரம்பரியம், த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி, அவனுடைய யூத மார்க்கத்தின் நிலையில் அவனுக்குள்ள சில மேன்மையான விஷயங்களாக அவன் எண்ணிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு புள்ளி வரும்போது, வாழ்க்கையில் ஒரு நேரம் வந்தபோது இதையெல்லாம் விட்டால்தான் தான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பவுலப்போஸ்தலன் நன்கு உணர்ந்திருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை அவர் ஏன் இங்கே வலியுறுத்தி சொல்கிறாருன்னா, இந்த நிருபத்தை எழுதுகிற மக்களிலே அநேகருடைய எண்ணங்கள் எப்படின்னா, அவங்க மாம்சத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறவர்கள். அப்போ மாம்சத்தின் மீது நம்பிக்கை என்பதை இந்த 3வது அதிகாரத்தில் என்னத்தில் சொல்கிறாருன்னா, அதாவது அவங்களுடைய சுயபலத்தை அந்த அந்த ஆங்கிள்லேயே அவர் பேசலை. அவர்கள் யூத முறைமையின்படி ஆசரிக்கிற ஆசரிப்பு முறைமைகள், விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், பண்டிகை ஆச்சாரங்கள், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது, பலிகள், இதுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப இருந்தது பாருங்கள். இதனால தாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடைந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய எண்ணங்கள். இவைகள் எல்லாம் அந்த மாம்சத்துக்கான காரியங்களாக இருக்கிறது. இதை நீங்கள் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 3வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போ அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, மாம்சத்தின்படி அடைகிறதான அந்த விருத்த சேதனம், அதாவது அது ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான். 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உன்னை விட யூத மார்க்கத்தினுடைய அந்த ஆர்த்தடாக்ஸியில் நான் ரொம்ப பழுத்தவன், அதை உண்மையாய் பின்பற்றுகிறவன், அதன் மேலே ரொம்ப வைராக்கியம் கொண்டவன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அப்போது தனக்கிட்ட அவர் பின்னானவைகளை மறந்தேன் என்று சொல்லுகிற அந்த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸினுடைய விஷயங்கள், எனக்குள்ளே நான் மேன்மையாய், இந்த உலக வழக்கத்தில் சொல்ல நான் ரொம்ப கெத்தாக என்னை குறித்து நான் நினச்சிருந்த சில விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே நான் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நான் அது மேலே நான் நம்பிக்கை வைத்து அதுதான் பெருசுன்னு நினச்சிருந்தேன்னா நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இழந்து போயிருப்பேன்.
அவர் எனக்கு குறித்த லெக்கை நான் இழந்து போயிருப்பேன். அவர் எனக்கு தர விரும்புகிற அந்த பந்தய பொருளை வாழ்க்கையிலே நான் இழந்து போயிருப்பேன். அவர் சொல்கிறாரு, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். 5வது வசனத்திலே, இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டாதவன், அக்கார்டிங் டு த ஜஸ்டிஸ் டு த லா. நியாயப்பிரமாணத்துக்குன்னு ஒரு நீதி இருக்குது. அந்த நீதியின்படி நான் செய்த சில விஷயங்களை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, குற்றப்படுத்த முடியாது. ஆனால் அதே காரியம் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே இருந்து செஞ்சானா அது பெரிய தப்பாயிரும். அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படை என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தனை அடித்தானா நான் திருப்பி அடிப்பேன். அப்படி அடிக்கும்போது நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி என்னை யாரும் என்ன ஆக்க முடியாது, அடிக்க குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் கிருபையின் பிரமாணம் என்ன? ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை திருப்பி கொடுங்கிறது தான் கிருபையின் பிரமாணம். அப்போ இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா இது எல்லாமே தப்பாயிடும். ஆக பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அவன் ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவர் அவனுக்குள் இருந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் பிடிங்கிறார். என்னத்தை எடுத்தார்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு விஷயம், ஆழமாக ரொம்ப ரூட்டடாக இருந்தது அவனுக்குள்ள. அந்த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி, தன்னுடைய பாரம்பரிய பக்தியை குறித்த ஒரு மேட்டிமை, இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா எடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, எடுக்கிறார். எடுத்ததுனால தான் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, 3வது அதிகாரம், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலைக்காட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக. சுண்ணத்துக்காரர்கள் என்று சொன்னால் விருத்த சேதனத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள். இவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருங்கள், எச்சரிக்கையுடையவர்களாக இருங்கள். அப்போது இந்த வசனங்களை நீங்கள் படித்தீர்களானால் அவனுடைய ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸிக்குள்ளே இருந்த விஷயம் விருத்த சேதனம், தான் எந்த வம்சம், தான் எந்த கோத்திரம், எபிரேயன் என்கிற அடிப்படையில் எதனா அது மொழி சார்ந்தது. ஐ எம் அ ஹீப்ரூ. இன்றைக்கி ஒரு நேஷ்னாலிட்டியினுடைய ஐடென்டிட்டியை எதை பேஸ் பண்ணி வருதுன்னா அவங்க பேசக்கூடிய மொழியை. இப்போ தமிழன் என்று சொல்லணும், எதனால் தமிழ் பேசுகிறதுனால, மலையாளின்னு சொல்லப்படுறது மலையாளம் பேசுகிறதுனால, கன்னடர் என்று சொல்லப்படுவது கன்னடம் பேசுகிறதுனால, தெலுங்கர் என்று சொல்லப்படுகிறது தெலுங்கு பேசுகிறதுனால. ஸோ அவனுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக அனுசரிக்கப்பட்டு வருகிற அந்த விருத்த சேதனம், தான் எந்த வம்சம், தான் எந்த கோத்திரம், தான் என்ன மொழி பேசுகிறவன், நியாயப்பிரமாணத்தின்படி அவன் ஒரு பரிசேய நம்பிக்கையில் உள்ளவன். பரிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உண்டு, சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை. பக்தி வைராக்கியத்தின்படி சபை என்ன பண்ணுகிறவன், துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி என்ன சாட்டப்படாதவன், குற்றம் சாட்டப்படாதவன். சுருக்க சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்தின்படி he was having a clean records. அவனுக்கு நல்ல ஒரு ரெக்கார்டு இருந்தது, நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்தது. அது யூத மார்க்கத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உண்டாக்கி கொடுத்தது. அவன் சபையை துன்பப்படுத்தும் போது கூட ஒரு ரோமன் சோல்ஜர் அங்கே பிஹேவ் பண்ணலை. அவன் போய் யாருக்கிட்ட தான் உத்தரவு வாங்கிட்டு போகிறான், பிரதான ஆசாரியர்கள் இடத்துல. ஏன்னா ரோமர்கள் என்றைக்குமே மத சம்பந்தமான விஷயங்கள் அவங்க என்னவே ஆக மாட்டாங்க, இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. இது உங்கள் சமாச்சாரம், நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் தீர்ப்பு கொடுத்துக்கோங்க. நேஷ்னாலிட்டி தேசம் சம்பந்தமான காரியங்கள் எதெல்லாம் வருதோ அதுக்கு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்ப்பு கொடுப்பாங்களோ ஒழிய, இந்த யூத மார்க்கத்துக்குள்ளே இருந்த அவர்களுடைய மத சம்பந்தமான விஷயங்கள், ஓய்வு நாளை ஒருத்தர் ஆசரிக்கலை. அப்போது இது ரோமர்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, இவங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சாங்கன்னா அதுக்கு அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களே என்ன கொடுத்துக்கொள்வார்கள், தண்டனை கொடுத்துக்கொள்வார்கள். இதிலே நாம் போய் என்ன செய்ய வேண்டிய காரியம் இல்லை, தலையிட வேண்டியது அவசியம் இல்லை என்பதை ரோமர்களே நன்கு உணர்ந்திருந்ததுனாலே அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடவே மாட்டாங்க. அப்போ சபையை யூத மார்க்கத்தின்படி துன்பப்படுத்தும் போது அவன் பிரதான ஆசாரியிடத்தில் உத்தரவு வாங்கிட்டு போகிறான். போகிற வழியில் தான் கர்த்தர் அவனை சந்தித்தார்.
அவனுடைய முதல்ல அவனை வந்து கீழே தள்ளி அவனுடைய ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி அவனுக்குள்ளே இருந்து கர்த்தர் வெளியே எடுத்தார். இவ்வளவு நாள் தனக்குள் இருந்த அந்த கர்வம், தான் மேட்டிமை, அந்த குதிரையில் தமஸ்குவுக்கு போகும்போது எப்படி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு வெறியோடு போயிருப்பான். ஆண்டவர் பார்த்தார், உன்னை நான் எதுக்காக தெரிந்து கொண்டேன் தெரியுமா, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அந்த நோக்கம் புரியாமல் நீ ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் பெருமையாய் மேட்டிமையாய் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிறைவேற்றுகிற நேரம் வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் பார்த்தாரு, உள்ளே இருக்கிற அந்த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி அவனுக்குள்ளேருந்து எடுத்தார். அதை எடுக்கிற அந்த சமயத்தில் தான் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அந்த சப்மிஷன் தான், தட் இஸ் த ரைட் பாயிண்ட். அதுதான் ஒரு சரியான புள்ளி. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில், தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த அழைப்பிலே, தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையான லெக்கை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேணும்னா இந்த புள்ளிக்குள்ளே நம்ம வரணும். சும்மா நமக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் வசனம் தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கெத்தில் நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்மளுக்குள்ள வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அந்த தானுங்கிற அந்த திமிர் நம்மளை விட்டு அடங்கணும். அப்போ பவுலுக்குள்ளே இது இருந்துச்சு. அதுக்கு ஆண்டவர் பண்ண விஷயமே பார்த்தீங்கன்னா, குதிரையிலேருந்து கீழே கவுத்து விட்டு அவனை கண்ணு போக வச்சு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை உட்கார வச்சுருக்காங்க. அனனியா வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு தெளிவே வரலை. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவனுடைய கண்கள்லேருந்து செதில்கள் போல விழுகுது. அதுக்கப்புறம் அவன் பார்வை அடைந்தான், ஞானஸ்தானம் பெற்றான். அப்புறம்தான் அவனுக்கு புரியுது, நம்மை சந்தித்தவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் ஜீவியத்தில் நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தும் கூட யூ மே லூஸ் யுவர் டெஸ்டினி பிகாஸ் யுவர் ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி. உன்னுடைய பக்தியின் தான் என்கிற நிலையிலே அப்போது இதில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பவுலுக்குள்ளே எது உள்ளே உட்கார்ந்துருந்ததா சுயநீதி. சுயநீதி வந்து ரொம்ப, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல என்ன செய்கிறது, அடித்து கொண்டு போகிறது. இந்த வசனம் எதை நமக்கு நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால், இது போலத்த சுயநீதியை முதலிலே தேட எண்ணினவன் ஆதாம். தேவ மகிமை இழந்த போதே தான் குற்றவாளி நிர்வாணி என்பதை அறிந்த போது அவன் தேவ நீதியினால் தான் மூடப்படுவதை மறந்து எதை நோக்கி ஓடுறான், தன் சுயநீதியை நோக்கி ஓடுறான். அப்போது அத்தி இலைகளை எடுத்து தன் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஆதாமின் எங்கே இருக்கிற? நான் நிர்வாணி என்பதனாலே நான் பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அப்போ தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க இவனே ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏசாயால வாசித்த இந்த வேத வசனத்தின்படியே வசனம் என்ன சொல்லுகிறது, உன் அத்தி இலைகள் உருந்து போகும், காற்று அடிக்கும் போது அது என்ன செய்யும், பறந்து போகும். தேவன் உன்னுடைய சுயநீதி ஒரு காலம் என்ன செய்யாது, நிலை நிற்காது. அப்போதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், அவருக்காக அங்கே ஒரு பலியை ஆயத்தம் பண்ண. God prepared a sacrifice. தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே தேவன் நமக்கு ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த யாகம் என்கிறது வந்து மலையாள சொல். பலிக்கு மலையாளத்தில் அழைக்கப்படுகிற வார்த்தை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யாகம். ஆனால் இன்றைக்கி தமிழில் கூட அதை யாகம்னு சொல்லுவாங்க. அதாவது யாகம் வளர்க்குறாங்க அப்படின்வாங்க. அதாவது கடவுளுக்கு என்ன செய்கிறது, ஒரு காரியத்தை சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்பாக செய்வ சொல்லு வந்து ரொம்ப பயன்படுத்துறது இல்லை நடைமுறை தமிழில். பலி அப்படி அதை தான் நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். ஆனால் மலையாளத்தில் பலி என்கிற வார்த்தைக்குள்ள பொருள் என்னவென்றால் யாகம்தான். அப்போ அந்த யாகம் என்கிற அந்த சொல்லை தமிழ் வேதாகமத்தில் 1-2 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அப்போ யாகம், கர்த்தர் நமக்கு ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணினார். அப்போ நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட யாகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் செய்த காரியம் என்ன, கந்தையாக இருக்கிறவனுடைய சுயநீதியை கர்த்தர் எடுத்து தம்முடைய தேவ நீதியாக இருக்கிற தோல் உடைகளை போடுகிறார். அதுதான் பெர்மனண்டானது, நிரந்தரமானது, நிர்வாணத்தை என்ன செய்யக்கூடியது, மறைக்கக்கூடியது. அப்போ அந்த நிர்வாணத்தை மறைக்கிறதற்கான தோல் உடை எப்படி வந்துச்சு? தோல் எங்கேயாவது மரத்தில் இருக்கா? கிடையாது. தோல் என்பது மிருகத்தில் தான் இருக்கும். அப்போது ஒரு மிருகம்
அந்த தோல் உடையை கொடுப்பதற்காக சாகாமல் அது என்ன கிடைக்காது, தோல் உடை கிடைக்காது. அப்போது அதே விதமாக நமக்கு தேவ நீதி ஒன்று வேண்டுமானால் அந்த தேவ நீதியாக இருக்கிற ஆடை நமக்கு கிடைக்க அந்த தேவ நீதியை தரித்து கொண்டவராக இருக்கிறவர் நமக்காக பலியாக்கப்பட வேண்டும். அப்படி பலியானவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பலியானதின் மூலமாய் நமக்கு ஒரு தோல் உடை, தேவ நீதி போடப்பட்டது. அந்த தேவ நீதியினால் தான் மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மளுடைய பாரம்பரியத்தின் பக்தியின் பெருமை நம்மளை நடத்தாது. யுவர் ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி மஸ்ட் கோ பேக். அதை நீ மறந்து அதை விட்டு வெளியே வா. முதல்ல அப்போ தேவனுடைய கிருபைக்கு பக்கத்தில் எதுவுமே நிற்க முடியாதுங்க. அவர் சிந்தின் அந்த விலையேறப்பெற்ற ரத்தம் இருக்குது இல்லை, அந்த இரத்தத்தினுடைய வல்லமை, அந்த இரத்தத்துக்கு இருக்கிற வேல்யூ, அந்த இரத்தத்தின் மூலமாய் அளிக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிற நன்மைகள், கிருபைகள், தேவனோடு சேருகிற ஸ்லாக்கியம், இது ஒன்றையும் வேற எதுவுமே என்ன பண்ண முடியாதுங்க, செய்யவே முடியாது. ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாக்கக்கூடிய வல்லமை உன் சுய நீதியில் அல்ல, தேவ நீதியாய் நமக்கு தரும்படி கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் மாத்திரமே. இதை புரிய வைக்கிறதற்காக தான் ஆண்டவர் பவுலை கர்த்தர் முதலாவது சந்தித்தார். சந்தித்த போது கர்த்தர் அவனிலிருந்து ஒரு காரியத்தை புரிய வைத்தார். புரிய வைத்த உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் மேன்மையாய் நினைத்து கொண்டிருந்த என்னுடைய பாரம்பரியத்தின் மேன்மை, த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி, என்னை விட்டு போகட்டும் இந்த நாளோட. அப்போ இன்றைக்கு தேவன் உனக்கு நியமித்த லெக்குக்கு நோக்கி நீ ஓட வேண்டுமானால், இந்த சத்சதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சுய பலத்தினாலே, உன்னுடைய சுய எண்ணத்தினாலே, நீ செய்கிற சில சுயமான விஷயங்களினாலே நான் எல்லாவற்றையும் அடைந்து விடுவேன், சாதித்து விடுவேன், எனக்கு அது இருக்கிறதுனால இப்படி வந்துடுவேன்கிற அந்த எண்ணத்தில் நீங்கள் இருந்தீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் யூ ஆர் ரன்னிங் இன் அ ராங் டைரக்ஷன். தேவன் நியமித்த அந்த லெக்குக்கு போக வேண்டுமானால் உன் இருதயத்துக்குள் இருக்கிற அந்த கர்வம், மேட்டிமை, இந்த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி உன்னை விட்டு எடுக்கப்பட வேண்டும். இந்த கால வேளையில் பக்தன் சொல்லுகிறான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுத்த போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவனுக்கு ஒரு லெக்கை கொடுத்து அவர் ஒரு டெஸ்டினியை காட்டுறாரு, இந்த இதுதான் நீ போக வேண்டிய இடம். அப்போ போகிறதுக்காக அவங்க 2 பேரும் புறப்பட்டாங்க. கூட யாரும் சேர்ந்து புறப்படுறா, லோத்தும். அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பன் வீட்டை, உன் தகப்பனையும் தகப்பன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு உன்னதமான அழைப்பு. அப்போது அழைப்பை கொடுத்தவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். என்ன வாக்குத்தத்தை கொடுக்குறார்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக என்னுடைய சந்ததியை நான் என்ன செய்ய பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கூடால ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறார் ஆண்டவர். என்னன்னா, உனக்குள் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா உன்னை அழைத்து உனக்கு நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த லெக்கு என்பது உன்னோட போகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததியோடு போகிறது மாத்திரமல்ல, உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிற யாவருக்கும் உரியது. நான் சரியாக இன்னும் தெளிவாக சொல்லுவேன், ஆப்ரஹாம் வாஸ் ஆல்சோ கால்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அவனும் அழைக்கப்பட்டான். கிறிஸ்து அந்த காலத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தப்படாதவர் தான். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்து இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், த கிரைஸ்ட் ஒன்லி கேம் 2000 இயர்ஸ். இல்லை, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருக்கிறவர். அப்போது தேவன் சகலவற்றை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக அவர் தம்முடைய காரியங்களை, தம்முடைய சிருஷ்டிப்பை முதல்ல பண்ணணும். சிருஷ்டிப்பை முடித்து அதுக்கப்புறம் தமது மீட்பை உலகத்துக்கு கொண்டு வரும். 2 பிரதான திட்டங்கள் தேவனுடைய கருத்தில் இருக்குது. அப்போ சிருஷ்டிப்பையும் மீட்பையும் தேவன் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்குள்ளாக தேவன் நடப்பிக்கும் முன்பதாக அவர் செய்த ஒரு பிரதானமான காரியம் என்னன்னா, தமது சிந்தையிலே கிறிஸ்துவை அவர் சிருஷ்டித்தார். இதற்காக நாம் ஒரு வசனத்தை இந்த வேளையிலே நாம் வாசிப்போம். கொலோசியருக்கு
எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும்போது, குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டி. சர்வம் என்று சொன்னால் ஆல், சிருஷ்டி என்று சொன்னால் கிரியேஷன். சகல படைப்புகளுக்கு முந்தின பேர்னா he is the first born over all creation. எல்லா படைப்புகளிலுமே என்ன படைப்புங்க? அவர் பிரதான படைப்பு. அவரை படைத்து அவருக்குள்ளாக தான் என்னத்தை படைக்கிறாருங்க? சகலமும் அவருக்குள் சகலமும். அப்போ சிருஷ்டிப்பே யாரில் தான் ஸ்டார்ட் ஆகுது? கிறிஸ்துவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்து இல்லாமல் எந்த காரியம் என்ன செய்யலைங்க? நடைபெறவில்லை. அப்போது பழைய ஏற்பாட்டு முழுக்க கிறிஸ்து மறைக்கப்பட்டவராக காணப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாக நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதுக்காக பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இல்லைன்னே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்து சென்ற ஞான கண்மலே யாரு தான்? கிறிஸ்துவே. அப்போது எல்லாம் அவருக்குள் உண்டாக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இதுக்கு இணையாக இன்னொரு வசனத்தை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 3:11 அவர் சொல்றாரு. அந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றை சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்பதை எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றை சிருஷ்டித்தார். தேவனுக்குள் ஆதி காலங்கள் முதல் ஒரு விஷயம் ரகசியமாக என்ன செய்தது? மறைக்கப்பட்டிருந்தது. அந்த காரியத்தை தேவன் எனக்கு என்ன செய்தார்? வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு கொடுத்தார். என்ன ரகசியம்னா, புறஜாதிகளையும் கர்த்தர் தம்முடைய உடன் சுதந்திரவாளிகளாக என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொள்ள. அப்போது தேவன் புறஜாதிகளாகிய நம்மையும் தம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக்குறதுங்கிறது இது சடன் டெசிஷன்லாம் கிடையாது. நம்ம சொல்லும்போது சொல்கிறோம், யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதிகள் வந்தாங்களே. ஏற்றுக்கொள்ளாதது ஏன் ஏற்றுக்கொள்ளாங்க? ஆண்டவர் அவர்கள் மனதை என்ன செய்தார்? கடினப்படுத்தினார். அப்போது ஏன் கடினப்படுத்தினார்னா, ஆண்டவர் நம்மை குறித்தும் என்ன வைத்திருந்ததுனாலே நோக்கம் வைத்திருந்தார். அப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போதே அந்த அழைப்பிலேயும் அந்த காரியத்திலேயுமே நமக்கும் தேவன் எதை உள்ள வச்சிருந்தாருங்க? ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலே லெக்கையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருந்தாரு. அப்போ இது அதில் இஸ்ரவேல் இருக்கு பாருங்க. எப்பவுமே அந்த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி, அந்த ப்ரைட் ஆஃப் தேர், அந்த இனம் குலம் கோத்திரம், அந்த பெருமை இருக்கும். ஆபிரகாமின் பிள்ளைகள் அடிக்கடி சொல்லிடுவாங்க. யோவான் கேட்குறாரு, ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்கிறீ அப்படின்னா ஆபிரகாம் கேட்ட கிரியை செய்ய. ஆபிரகாம் எவ்வளோ நல்லவனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். நீ பேரில் மாத்திரம் சும்மா ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்கிறிய ஒழிய ஆபிரகாம் கேட்ட கிரியைகள் என்ன பண்ண மாட்டேங்கிறிய? செய்ய மாட்டேறிய. அதனால தான் அவர் கோவம் சொன்னார், நீ என்ன குட்டி தெரியுமா? விரியன், யுவர் வெனமஸ், விஷப்பாம்பு, நீ கிரியை சரியில்லை. அப்போ சர்ப்பம் என்றைக்குமே எதோடு ஒப்பிடப்படுகிறது? பிசாசோடு ஒப்பிடப்படுகிறது. அப்போது மறைமுகமாக என்ன சொல்ல வராரு? நீ ஆபிரகாமின் பிள்ளையாக இருந்தால் ஆபிரகாம் கேட்ட கிரியை செய்வ, ஆனால் நீ அது கேட்ட கிரியில் இல்லாததுனால நீ பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறங்கிறார். அப்போது கிறிஸ்து இயேசுவை கொண்டு எல்லாவற்றை சிருஷ்டித்தவர். தேவனுக்குள் ஆதி காலங்கள் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருந்தது. அந்த தீர்மானத்தை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ணிகிட்டே வராருங்க? மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். அப்போது தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட போகிற ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மாத்திரமல்ல,
ஆபிரகாமின் சந்ததி இல்லாதவர்களுக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தில் பங்கு உண்டு என்பதை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எப்படி தான் கொண்டு வருகிறாரு? மறைமுகமாகவே. இது முதலாக நிழலாட்டமாய் வெளிப்பட்ட இடமே நோவா பேழை தான். நோவாவினுடைய பேழையிலே ஆண்டவர் மிருகங்களை சேர்க்கும்போது என்ன சொல்றாரு? சுத்தமான மிருகங்களும் அசுத்தமான மிருகம். அப்போ அசுத்தமான மிருகங்கள் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் டு தி ஜென்டைல். அசுத்தமான மிருகங்கள் என்பது புறஜாதிகளை என்ன செய்யுதுங்க? குறிக்குது. சுத்தமான மிருகங்கள் என்பது இஸ்ரவேலரை என்ன செய்து குறிக்கிறது. அப்போ ஒரே பேழையிலே ஆண்டவர் அசுத்தமான மிருகங்களுக்கும் சரி சுத்தமான மிருகங்களுக்கும் எதை கட்டளையிட்டார்? மீட்பை கட்டளையிட்டார். அப்போ இது எதனுடைய அடையாளம் என்றால், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக என்ன செய்ய போகிறார்கள்? இணைய போகிறார்கள் என்பதை தான் ஆண்டவர் முதலாக இந்த ஷேடோவில் தான் ஆண்டவர் காட்டுறாரு. இது தொடர்ச்சியாக என்ன செய்து கொண்டே வருகிறது, நடைபெற்று கொண்டே வருகிறது. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேலர் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வரும்போது வெறும் இஸ்ரவேலர் மாத்திரம்தான் போன. கிடையவே கிடையாது. அவங்களோடு கூட வேறு மார்க்கத்தாராகிய தேசத்து மக்களும் கூட என்ன செய்தாங்க? புறப்பட்டு போனாங்க. இது எதனுடைய அடையாளம்? நிச்சயம் மீட்பு என்பது அவர்களுக்கானது மாத்திரமல்ல, யாருக்கும் உரியது? புறஜாதிகள், அயலார்களோடும் அந்நியர்கள் அயலார்கள் கூட யாரோட சேர்ந்து பிரயாணத்தில் போனாங்க? இஸ்ரவேல் ஜனங்களோட. நீங்கள் இப்போ அந்த மோசேனுடைய ஆகமங்களை எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயுமே ஆண்டவர் ஒரு மறைமுகமாக ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே வராரு. இது யாருக்கு புரியலை? யூதர்களுக்கு புரியலை. ஆனால் இது புரியாமல் தான் யார் இருந்தா? மிஸ்டர் பவுல் இருந்தார். தான் ஒரு எபிரேயன், தான் ஒரு யூதன், தான் ஒரு பரிசேயன், தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், தான் என்கிற அந்த த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸிக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பக்தி வைராக்கியத்தினுடைய பெருமைக்குள்ளே உட்காந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் ஒரு நாள் பிடிச்சி சொல்கிறாரு, இது வேற நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ என்னுடைய திட்டம் உனக்கு வெளிப்படுத்தப்படும். ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும். அப்போ சொல்லப்பட்ட காரியம், அளிக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்னென்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு வெளிச்சம் யாருக்குள்ளே கிடைச்சிது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் கிடைத்தது. அப்போது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது பாருங்க, அந்த உன்னதமான அழைப்புகளை கொண்டு வரான், ஆண்டவர் கொண்டு வராரு. ஆனால் ஆபிரகாம் அந்த அழைப்பில் எப்படி போகிறாங்க? ரொம்ப கரெக்டாக போகிறான். ஆனால் கூட வந்த லோத்துக்கு என்ன ஆயிடுச்சு? கொஞ்ச நேரத்தில் அவனுடைய டைரக்ஷன் மாறிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவி என்ன செய்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். அப்போது ஆபிரகாமும் லோத்தும் ரெண்டு விஷயங்களுக்கு முன்னடையாளமானவர்கள். ஆபிரகாம் யார் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்கிற பரிசுத்தவான்களுக்கும், லோத்து என்கிறவன் யார் என்று சொன்னால், தன்னுடைய பாதையை தவறவிட்ட அவிசுவாசிகளுக்கு அவன் என்னவா இருக்கிறாங்க? முன்னடையாளமாக இருக்கிறான். அப்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துலேருந்து தான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூட்டில் தான் போயிட்டுருக்குறாங்க. திடீர்னு பாதை டைவர்ட் ஆகுது. ஆனாலும் லோத்துவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது யார் தான் போகிறா? ஆபிரகாம் தான் போகிறான். ஆபிரகாம் போய் ஜனங்களை எல்லாம் என்ன செய்துட்டு வராங்க? மீட்டு கொண்டு வருகிறான். அப்போது அவன் ஒரு தேவனால் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறபடினாலே, நம்மளை விட்டு போனாலே அவன் செத்தா சாகட்டும் அப்படிலாம் உடனே பாருங்க, அவர் நல்ல இருதயத்தோடு போய் மீட்டுட்டு வராரு. அப்படி போயிட்டு வர்ற வழியில தான் சாலேமின் ராஜா அவனை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். சந்திக்கும்போது சும்மா வரல, அங்கே ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து, அது எதுன்னா அதுதான் ஹோலி கம்யூனியன். அப்போ கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக ஜீவ அப்பமாக புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை சிந்துகிறவராக வரப்போகிறார் என்பதற்கு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் என்கிற அடையாளத்தில் யாருக்கு எதிர்கொண்டு வருகிறார்? ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் என்ன கொடுத்து வந்தான்? தசம பாகம் கொடுத்து வந்தான். அப்போ ஆண்டவர் பிற்கிற அப்பம் என்ன அப்பம் சொல்கிறாரு? இது புதிய உடன்படிக்கையின் அப்பமாக இருக்கிறது. இது நான் நீங்கள் குடிக்கிற பருகுகிற திராட்சை ரசம் என்னுடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போது தேவன் அந்த அப்பத்தையும் அந்த இரத்தத்தையும் எதற்கு அடையாளமாக வைக்கிறார்? தன்னுடைய சரீரத்திற்கும் தன்னுடைய சிந்துகிற இரத்தத்திற்கும். அப்போ கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட அவருடைய சரீரமாகிய அப்பம் நமக்காக பிற்கப்பட்டபடினாலும் அந்த சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாகவும் தேவன்
இருதரத்தாரும் என்ன ஆக்கினார்? ஒன்றாக்கினார். பகையாய் நின்ற நடுச்சுவரை தேவன் என்ன செய்தார்? தகர்த்தெறிந்தார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசு ஏற்கனவே அதாவது தேவனுடைய படைப்பினுடைய மூலமாக இருக்கிறார். அவருக்குள் தான் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள்ளாக தான் ஆபிரகாமும் அழைக்கப்பட்டான். அதை விட இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், அந்த கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளையும் கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். நம்மளை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் முன்குறித்து தெரிந்து கொண்டபடியினாலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சொல்லுகிறாரு, இந்த நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உன்னோட போக போகிறதில்லப்பா, உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, உன் மூலமாய் சகல வம்சங்களும் ஜாதிகளும் என்ன செய்யப்படும்னாரு? ஆசீர்வதிக்கும். இந்த மேன்மையை பவுல் உணர்ந்து கொள்ள கொஞ்சம் காலம் எடுத்துச்சு. அது புரிஞ்சதுக்கப்புறம் அவன் தைரியமாயிட்டான். புறஜாதிகளுக்கு போய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவர்களுக்கு அளிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை குறித்து தெளிவாக பேசுகிறாரு. கலாத்தியா சபையில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே வேறு ஆட்கள் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறாரு? விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும்படி அவங்கள திசை திருப்புறார். அதனால தான் பவுல் எழுதுகிறார், உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். நன்றாய் ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார் என்று எழுதுகிறார். அப்போது ரோமர்கள் நிருபத்திலே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தேவ நீதியை குறித்து எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 21, 22 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும். அந்த பலிக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் சொல்கிற ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே உனக்கு என்ன செய்யும்? நடக்கும்னு அர்த்தம். அப்போ விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அதற்கு பலிக்கும். என்னவே கிடையாதுங்கிறாரு. வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அந்நியன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவ நீதியானது எல்லாருக்கும் பலிக்கும். அப்படி பலிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இப்போ பவுல் தன்னுடைய பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் என்கிட்ட மேன்மையாக இருந்தது சொல்லிட்டு சொல்கிறாரு. 7வது 8வது வசனத்தில், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக என்ன என்று விட்டேன்? நஷ்டம் என்று விட்டேன். இப்போது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் மேட்டிமையாய் பெருமையாய் நினைத்து கொண்டிருந்த அந்த பக்தி பாரம்பரியத்தினுடைய நிலையோடு கூட கிறிஸ்துவனுடைய தியாகத்தை இப்போ ஒப்பிட்டு பார்க்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவையெல்லாம் மேன்மையானதை கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அப்போ வேத வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் எப்படி விட்டேன்? ஃபார் ஹூஸ் சேக், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இப்போ அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, யாரை நான் லூஸ் பண்ணிடக்கூடாது? கிறிஸ்துவை. அப்போ கிறிஸ்து என்கிற ஒரு ஆள் தத்துவத்தை என் வாழ்க்கையில் நான் ஆதாயப்படுத்திட்டேன்னா எல்லாமே எனக்கு கிடைச்சிரும் என்கிற ஒரு ரகசியத்தை பவுல அப்போஸ்தலன் புரிந்து கொண்டபடியினாலே இப்போ தான் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ, இந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களை அல்லவா நான் கொலை செய்ய போனேன், இந்த கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவர்களை அல்லவா துன்புறுத்தினேன், இந்த கிறிஸ்து எவ்வளோ மேன்மையானவர், இவர் மூலமாக தானே உலகமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது, இவர் மூலமாக தானே எல்லாருமே உலக தோட்டத்துக்கு முன்பதாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், இவர் மூலமாக தானே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு உலகத்துக்கு சிருஷ்டிப்பையும் மீட்பையும் தருகிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மகாபிரிய ஆழ்த்தத்துவத்துக்கு தாழ்த்தத்துவம் நிஜஸ்தனாக இயேசு கிறிஸ்து என்கிறவர்களே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவரை தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். அவரை யார் என்று புரிந்து கொள்ளாமல் இப்படி பைத்தியக்கார மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கிறேனே, அவங்கள போய் துன்பப்படுத்தியிருக்கிறேனே. இது 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 இந்த கம்பேரிசனுக்குள்ள இந்த பவுலினுடைய கண்கள் திறக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உள்ள மேன்மையோடு கூட தன்னுடைய ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான்
பவுலப்போஸ்தலன் கூனி குறுகிறார். அந்த 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 வெட்கத்தினுடைய எக்ஸ்ட்ரீமிசிட்டியை எங்கே தன்னுடைய நிருபத்தில் காட்டுறாருன்னா சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலன் என்று பேர் வருவதுக்கு என்னவே கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாதுன்ட்டார். நான் பாவிகளில் எப்படிப்பட்ட பாவி? பிரதான பாவி. அப்போ லாபமாக இருந்த இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்தேன்? நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இப்போ எனக்கு எது ஆர்வமாயிடுச்சுன்னா, அவர் யாரு, எனக்காக வெளிப்பட்ட கிறிஸ்து யார் என்பதை இப்போ நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்ன வழியில் போகும்போது சந்தித்தாரு, அகால பிறவி போன்ற இருந்த எனக்கு என்ன செய்தார்? அவர் வெளிப்பட்டாரு. அவரை இன்னும் நான் அறியணும் இல்லையா? அவருக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு தெரியல, அவருடைய மேன்மை என்னன்னு தெரியல, அவருடைய ஸ்தானம் என்னன்னு தெரியல, அவர் என்னெல்லாம் செய்தான்னு தெரியல. அவரை யாரோ இந்த உலகத்தில் வந்து யூத மார்க்கத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒருவராக நான் நினச்சி என்னுடைய பக்தி வைராக்கியத்தில் பைத்தியகாரத்தனமாக நான் அவரை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாம் நான் எதிர்த்து துன்புறுத்துகிற ஒரு நிலையில் நான் போயிட்டேனே. ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் எவ்வளவு ஒரு வேல்யூபிள் பர்சன், அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர், அவரை ஆதாயப்படுத்திக் கொள்வது என்பது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பது இப்போதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அறிவை நான் பெறுகிறதற்காக நான் எல்லாத்தையும் இறக்கி கீழே வைக்கிறேங்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் அடைய வேண்டிய அந்த பரம அழைப்பின் லெக்குக்கு அடிப்படையான ஒரே ஒரு தேவை என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். எப்படி பிரதர் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக்கிறது? இன்னைக்கு பிரச்சனை என்ன எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து தருகிறவைகளை ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான். The people are ready to enjoy the blessings and the benefits which comes from Christ. கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு வேணும். சுகம் வேணும், விடுதலை வேணும். இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, இன்னைக்கு ஜனங்கள் கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்கும்போது, கஷ்டங்களில் வேதனைகளில் மாட்டி சிக்கும்போது, யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு வழிதேடலை போவாங்க. டாக்டர்கிட்ட போகிறவங்க டாக்டர்கிட்ட போவாங்க, வேறு சில வைத்தியங்களுக்கு போகிறவங்க வைத்தியங்களுக்கு போவாங்க, மாந்திரிகத்துக்கு போவாங்க, ஜோசியம் பார்க்குறவங்க ஜோசியம் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன விதமான விஷயங்கள் யார் யார் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கடைசியில் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ணிக்கோங்களேன், நல்லாயிடும். சர்ச்சுக்குள்ளே வருவான். இவனுக்கு வந்து என்னன்னா, டாக்டர்கிட்ட போனால் மருந்து எழுதி கொடுக்குறாரு, ஊசி போடுறாரு, சுகமாகுது. அங்கே போனால் அவங்க ஏதோ பண்ணுறாங்க, சுகமாகுது. அது மாதிரி இவங்களால முடியல, ஸோ சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், சர்ச்சில் ஏதாவது ஜெபம் பண்ணாங்கன்னா எனக்கு சரியாயிடும், நான் போயிடுவேன் அப்படின்ட்டு வரான். கிறிஸ்து தருகிற விடுதலையின் மூலமாய் அவர் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, தான் யார் எப்படிப்பட்டவர் என்கிறதற்கான ஒரு திறந்த அறிமுகத்தை நமக்கு கொடுக்குறார். He gives us an introduction to us. அந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. அந்த வீடியோஸை வந்து ஜனங்க இன்ட்ரெஸ்டாக பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் வரக்கூடிய சில முக்கியமான ஹைலைட்ஸ் இருக்கும், சில ஷார்ட்ஸ் அந்த டயலாக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னா சிங்க்ரனைஸ் பண்ணி ஆரம்பத்தில் ஒரு 30 செகண்ட்ஸ் ஓட விடுவான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? யூடியூப்பில் அது அந்த ஒரு யூடியூப்னுடைய அந்த காணொலி வந்து ஒரு மணி நேரம் இருக்கும், சிலது 1.5 மணி நேரம் இருக்குன்னு கூட வச்சுக்கிறோமே. அந்த 1.5 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த காணொலியில் சில சிறப்பான விஷயங்கள், ரொம்ப அதாவது நச்சுன்னு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் உள்ளேருந்து எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் ஓட விடுவான். அந்த கேட்கும் போதே இவனுக்குள்ளே என்ன வந்துடும், இது ஃபுல்லாக கேட்கணும் போல். இப்போ நான் அப்படிலாம் போடுறதில்ல பாருங்கள். என்னுடைய யூடியூப்லாம் எடுத்துன்னா கர்த்தர் மரும ரட்சகருமாய் இப்படின்னு ஆரம்பிப்பேன்னா, இது என்ன இப்போ ஆரம்பமே நல்லா இல்லையான்னு ஆஃப் பண்ணிடுவான். ஆனால் ஆவியானவர் யாரையெல்லாம் கேட்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார், சித்த வச்சிருக்கிற அவன்லாம் கேட்பான். இது வந்து கமர்ஷியல் ஷோ கிடையாது, இது வந்து கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் யாருடைய இருதயத்தில் அது போய் சேரணும்னு வச்சிருக்கிறாரோ அது கட்டாயம் போய் சேர வேண்டியவங்களுக்கு என்ன செய்யும்,
போய் சேரும். அதனால் நான் வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எந்த மாயஜால வித்தை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. என் பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். கேட்கணும்னு ஆண்டவர் யாருடைய இல்லத்தில் வச்சுருக்கிறாரோ அவங்க என்ன செய்வார். எனக்கு ஒருத்தர் சமயத்தில் ஃபோன் பண்ணி சொல்ல, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப லாங் ப்ரீச்சிங்காக பண்ணுறீங்க, ஷார்ட் மெசேஜாக பண்ணுங்கள். அப்போ ஜனங்க கேட்பாங்க, எனக்கு இதில் என்ன ஷார்ட் மெசேஜ் லாங் மெசேஜ்? ஷார்ட் மெசேஜ் வேணுன்றவன் ஷார்ட்டாக பேசுகிறவங்க கிட்ட போய் கேட்டுக்கோ, எதுக்கு என்கிட்ட வர? அப்போ என்னுடைய மெசேஜ் கர்த்தருடைய வார்த்தை எப்படி கொடுக்கப்படணுமோ அதுதான் அப்படி தான் என்ன செய்யும், கொடுக்கப்படும். ஏன்னா காணொலியில் யூடியூப்பில் இருக்கிறத உட்காந்து ரெண்டு அப்படி பெருசாக இருந்ததுன்னா 2 வேலையாக உட்காந்து கேளு, இல்லை 3 வேலையாக கேளு. உன்னை யார் ஒரே நேரத்தில் உட்காந்து கேட்க சொன்னது? அப்போது அவங்களுக்கு எதில் ஈர்ப்பு இல்லை, தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்றதுல என்ன இல்லை, ஈர்ப்பு இல்லை. அப்போ இன்றைக்கி அது மாதிரி சும்மா ஒரு ஹைலைட் மாதிரி ஸ்கெட்சு மாதிரி நிறைய பேர் பிரசங்கத்தை ஒரு ஹாட் கேண்டி மாதிரி கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு என்னென்னா அந்த மாதிரி கேட்க தான் நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. அப்போ பாருங்கள், கிறிஸ்து தருகிறவைகளை ஆதாயப்படுத்திக்கொள்ள இன்றைக்கி நிறைய பேர் வராங்க. அதுதான் இயேசுவானவரே சொன்னார், இவர்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனால என்ன செய்கிறான், தேடுறான். இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொன்னார், இவர்கள் அற்புதங்களை கண்டதினால் என்னை தேடுகிறார்கள், ஆனால் என்னை தேடுகிறவன் என்னை அடிப்படையாக வச்சு தேடினான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நித்திய ஜீவனை நான் என்ன செய்வேங்கிறாரு, கொடுப்பேன். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன். அப்போது அநேகர் கிறிஸ்து கொடுக்கிறவைகளுக்காக கிறிஸ்துவை தேடினவர்கள், கிறிஸ்துவுக்காகவே கிறிஸ்துவை தேடினவர்கள், 2 குரூப் இருக்குது. அப்போ இதில் கிறிஸ்துவ கொடுக்கிறவைகளுக்காக தேடின பெருங்கும்பல் என்ன செஞ்சதுன்னா அவரை விட்டு போயிடுச்சு. என்ன சொல்லுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்? அப்போது அந்த இது கடினமான உபதேசம் அவங்க எம்பசைஸ் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த சூழ்நிலையில் நம்ம சொல்கிறாங்கிறத யோவான் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுத்ததெல்லாம் ஆதாயப்படுத்திக்கிட்டீங்கடா, இப்போ என்ன ஆதாயப்படுத்திக்கோங்கிறத தான் அவர் அந்த செய்தியில் எம்பசைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, நானே ஜீவப்பம், நான் 5 அப்பம் 2 மீனை கொடுத்தேன், நீ சாப்பிட்ட, வயிறார சாப்பிட்ட, திருப்தியாய் புசித்த, புல்தரையில் உட்காந்து சாப்பிட்ட, ஆனால் அடுத்த வேளை நீ வீட்டுக்கு போனவொன்னு உனக்கு பசி வந்துச்சுல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்னுடைய கையிலிருந்து புறப்பட்டு வருகிற இம்பைக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நீ எவ்வளோ அடைஞ்சாலும் உனக்கு என்ன வரப்போறதில்லை, திருப்தி வரப்போறதில்லை. உனக்கு மறுபடியும் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும், தாகம் உண்டாகும். இதை புசிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும், பசி உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன வராது, தாகமே வராது. நானே ஜீவப்பம், என்னை புசியுங்கள், என்னை புசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வான், பிழைப்பான். என்னத்தை சொல்ல வராரு, கிறிஸ்துவாகிய என்ன நீ ஆதாயப்படுத்திக்கிட்டேன்னா நீ மரித்தாலும் உயிர்த்தெழுதலை அடைஞ்சி என்னென்னைக்கு நித்திய காலமாக இருப்பேங்கிறத அவர் சொல்கிறார். இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறான், இது என்ன உபதேசம்? பவுல் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் எதை இழக்கவும் ரெடியாக இருக்கேன், ஆனால் எதை மாத்திரம் ரெடியாக இல்லை, இந்த மார்க் ஆஃப் த ஹை காலிங், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் விடுறதுக்கு நான் அதை மாத்திரம் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாதுங்கிறாரு. இதை இன்னும் நீங்கள் மேன்மையாக படிக்கணும்னா 10வது வசனத்தில் எழுதுகிறார். பிலிப்பியர் 3:10 அவர் கடைசி பகுதியில் சொல்கிறார். அந்த கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். எப்படி ஆகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு, என்னது, எப்படி ஆகினும், அந்த எப்படி ஆகினும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அதை அடையிறதுக்கு நிமித்தம் உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எதிர்ப்பு வந்தாலும் சரி, விட்டுறாத, அதை எப்படியாவது என்ன செஞ்சிரு, அடைஞ்சிரு. எப்படி ஆயினும். அப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் கிறிஸ்து அதை தான் வெளிப்படுத்துகிறாரு. நான் கொடுத்த அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கிட்டீங்க, நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கிட்டீங்க, நான் கொடுத்த அப்பத்தை எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆனீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்ப்பா, என்ன ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். லாசருனுடைய கல்லறையில் இயேசு சொல்கிறார் இல்லையா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான். அந்த பிழைப்பை அடைந்து நீ நித்திய ஜீவனுக்குள்ள போகணுங்கிறதாண்டா உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற லெக்கு. அதுதான் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருள். அந்த பந்தய பொருளை அடையிறதுக்காக தான் ஆபிரகாம் ஓடினான். ஆபிரகாமை குறித்து எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன வாசியாய் சஞ்சரித்தான்? கூடார வாசியாய் சஞ்சரித்தான். அப்போ ஆபிரகாமுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவர் ஈசாக்கு கொடுப்பாரா, ஈசாக்கின் மூலமா ஈசாக்கு எத்தனை பொண்டாட்டி கட்டுவான், அந்த அத்தனை பொண்டாட்டி மூலமா எத்தனை புள்ள பிறக்கும், நமக்கு எத்தனை பேர குழந்தை வரும், நம்ம போற இடத்துல எத்தனை ஏக்கர் நிலத்தை நம்ம மடக்கி போட்டோம், இதுலலாம் அவனுக்கு எண்ணமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவன் பரதேசியாய் சஞ்சரித்தான். ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது என்ன நகரத்துக்காய் காத்திருந்தான்? நிலையான நகரத்துக்காய். அப்போ அந்த முதல் அழைப்பை பெற்ற ஆபிரகாமுக்குள்ள ஃபோக்கஸ் எதில் இருந்தது? தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் லெக்குக்குள்ள இருந்ததுனால தங்களை அந்நியர்கள் என்றும் பரதேசிகள் என்றும் அறிக்கையிட்டு. ஆனால் லோத்தினுடைய எண்ணம் அப்படி இல்லை. அவனுக்கு டக்குன்னு நல்ல பசுமையான இடத்த பார்த்த உடனே தன்னுடைய லெக்கை அவன் என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டான். இப்படிப்பட்ட கூட்டத்தாரை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு 15வது வசனத்தில், ஆகையால் நம்மில் தேறியவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். இந்த சிந்தையை பற்றி அடிக்கடி பேசுகிறார் பவுல். இந்த பிலிப்பியர்களை நிருபத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா சிந்தை, இந்த தாட்டை பற்றி நிறையா பேசுகிறார். முதல் அதிகாரத்தில் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலே இருக்க கடவுதுங்கிறார். இங்கே இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தையாக இருங்கள், வேறே சிந்தையாக இருக்காதீங்க, ஒரே சிந்தையாக இருங்கன்றாரு. 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யயோதி ஆளுக்கு சிந்திகை ஆளுக்கு சொல்கிறார், நீங்கள் எப்படி இருங்கள்? ஒரே சிந்தையாக இருங்கள். அதாவது என்ன சொல்ல வர, கீப் யுவர் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்க? இருங்க, அந்த பந்தய பொருளை அடையும்படிக்கு. அப்போ 15வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? அவர் நாகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் எப்படி இருக்க கடவோம்? இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாகிலும் வேறே சிந்தையாக இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் லெக்கை நோக்கி போகிற சிந்தையோடு இருக்கிறவர்களும் உண்டு, வேறே சிந்தையோடு இருக்கிறவர்களும் உண்டு. அதில் 17வது வசனத்தில் தன்னை அவர் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார். பாருங்கள், சகோதரர் நீங்கள் என்னோடு கூட என்ன பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக என்ன செய்யுங்க? நோக்குங்க. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி நடக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அவங்க பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எதை இழந்துருவீங்க? பரம அழைப்பின் பந்தய பொருளை இழந்து போவீர்கள். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், ரீசன் என்னன்னு சொல்கிறார். வை யூ ஹாவ் டு ஃபாலோ மீ. நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றணும் மாத்திரமல்ல, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள். 2 விஷயம் சொல்றாரு. என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு காட்டுகிற வழிகளின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை என்னவா எடுத்துக்கொள்ளுங்க? மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம யாரை மாதிரியாக எடுக்கிறது? சில உருப்படாத கேஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதை தான் மாதிரியாக வச்சுக்கோம்? உருப்படாது. இந்த இந்த பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பெஞ்சு கேஸ் இருக்கும், அதெல்லாம் உருப்படாத கேஸு. வாத்தியாரே அனுப்பிடுவா, நீ போய்ப்பா, நீ மாப்பிள்ளை பெஞ்சில் போய் உக்காந்துக்கோ. அதெல்லாம் ஒன்றுமே உருப்படாது. ஆனால் நல்லா படிக்கிறவன் எங்கே உட்காந்துருக்கிறான்? ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறான். அவனுடைய மாதிரி வேறு. அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனோட, ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவனோட, ஹை பர்சன்டேஜ் எடுக்கிறவனோட தான் அவனுடைய ஸ்நேகம், நட்பு, காம்படிஷன் எல்லாமே. அது பூரா லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிறது பூரா மாப்பிள்ளை பெஞ்சு தண்டசோறு. அதே மாதிரி இன்றைக்கி தேவனுடைய சபையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவனுடைய நோக்கத்துக்காக நிறைவேற்றிருக்கிற த ஃப்ரண்ட் லைன் பீப்புள் இருப்பாங்க. பின்னாடி பேக் சைடு உட்காந்துருக்குதுன்னு ஒன்று இருக்கும், அதுக்காக பின்னாடி சேரில் உட்காந்துருக்கிறவங்கன்ற அர்த்தத்தில் தே வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் இன் த பேக் லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஒரே ஒன்று சொல்லுவான், சூப்பர் பிரசங்கங்கன்னுவான். என்னடா சூப்பராக பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க, பயங்கர டாப்பாக இருந்தது, டாப்பான் டூப்பாக இருந்ததுன்னு சொல்லுவான ஒழிய ஒரு சின்ன ஸ்டஃப்பு கூட அந்த பிரசங்கத்துலேருந்து ஒன்று சொல்ல தெரியாது. ஏன்னா அவன் திருடன் உட்காந்துருக்கதே எதுக்காகனா எப்போ கோயில் முடியும், எப்போ சோறு போடுவாங்கன்னு. அப்பயே உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட காதில் ஓதுவான். கோயில் பிடிச்சவொடனே சாப்பாடு இருக்கான்னு கேட்பான் முதல் கொஸ்டின்.
இருக்குதுன்னு சொல்லிட்டானா அடுத்து அவனுக்குள்ளே இருக்கிற கியூரியாசிட்டி என்னென்னா என்ன இன்னைக்கு போடுறாங்க, எவனா ஒருத்தன் தெரியாதமா பிரியாணி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பிரியாணின்னு. இப்போ இவனுக்கு ஆராதனை ஃபுல்லாக அடுத்து சாப்பாடு போடுறாங்களா இல்லையா, என்ன சாப்பாடு போடுறாங்க, சிக்கன் பிரியாணி போடுறாங்களா மட்டன் பிரியாணி, இவெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள். அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேரை பலர் பலவிதமான மக்களை அவங்க மாதிரிகளாக நோக்குறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் காண்பிக்கிற மாதிரியின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை நீங்கள் என்னவா கொள்ளுங்க, டேக் ஆல்வேஸ் த ரைட் பீப்புள் ஆஸ் யுவர் எக்ஸாம்பிள். இதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு என்னத்தை வைத்து போனார், மாதிரிகளை பின்வைத்து போனார். அப்போ விசுவாசிகளே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விசுவாசி உருப்படுன்னு நினைக்கிறது, லெக்கு அடையணும்னு நினைக்கிறது, தேவன் வைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறணும்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொள்ளுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, வசனத்தை வாசிக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறவங்க, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவங்க, தேவனுடைய காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுகிறவங்க, உலகத்துக்கான காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்காக வெறுத்து ஒதுக்கி தள்ளி கர்த்தருக்கான காரியங்களிலே வேறு பிரிக்கப்பட்டவர்களை வாழ்கிறவங்க, இப்படிப்பட்ட பீப்புளை தான் அவங்க என்னவா கொள்ளுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொள்வாங்க. ஆனால் அந்த உருப்படாத கேஸுங்கெல்லாம் என்ன பண்ணு தெரியுமா, எல்லாம் அந்த தே வில் ஆல்வேஸ் ஹாவ் தேர் ஓன் சர்க்கிள், பேட் சர்க்கிள். தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் அது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, விடு அப்படின்னு பின்னால் உட்காந்து நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். இதெல்லாம் ஒரு தனி குரூப்பாகவே அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறது எப்படின்னா, அது பாஸ்டரோட நல்ல நெருக்கமாக இருக்கும், பாஸ்டரோட கூட நல்ல பேசும், பாஸ்டரோட நல்ல வசனத்தை குறித்த காரியங்களில் ஈடுபடும், ஜெபத்தில் ஈடுபடும். இது இந்த 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 ஃப்ராட் குரூப் ஒன்று இருக்குது பாருங்கள், இது எப்பவுமே ஃப்ரண்ட் லைன்லேயே வராது. அதுக்குன்னே தனக்கு பின்னால் ஒரு தனி சர்க்கிள் ஒன்று உண்டாக்க பண்ணிக்கிட்டு, நான் இந்த தப்பை பண்ணுறேன், அந்த தப்பை அவன் பண்ணுறானான்னு பார்க்கும். ஸோ அவன் பண்ணிட்டான்னு வச்சுக்க பரவாயில்ல, நம்ம செய்கிற தப்புக்கு இன்னொரு கூட்டாளி ஒருத்தன் சிக்கியிருக்கான். ஆமாம், நம்ம 2 பேருமா சேர்ந்து கொள்ளையிடுவோம், நம்ம 2 பேருக்கும் ஒரே பை இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு தனி குரூப்பாக செயல்படும். ஆனால் கர்த்தர் அழைத்த பரம அழைப்பின் லெக்குக்குள்ளே இருக்கிறவன், தேவன் காட்டின பாதையில் அவன் போவான் பாருங்க. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். நான் மார்ச்லேயே ஏப்ரல்லே கொடுத்த செய்தி எனக்கு ஞாபகம், தே ஆர் எனிமி டு த கிராஸ். சொல்றார், நான் இப்படி சொல்றேன், நான் அநேக தடவை சொன்னேன், இப்பொழுது எவ்வளோ சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட தன்னுடைய பரம அழைப்பை உணராமல், தன்னுடைய லெக்கு என்னது என்பதை உணராமல், கிறிஸ்து தருகிறவைகளை மாத்திரம் ஆதாயப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிற ஜனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமி கடித, அதாவது ஒன்லி they want to be satisfied in this world. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அப்போ கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுதல், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் தான் காணப்படும்படி, எப்படியாயிலும் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி, இதெல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் தனக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட பவுல் சொல்லுகிறார், இதை அடைகிறதற்கு நான் எதை வேண்டுமானாலும் நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நிருபத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானது அப்படின்னா என்னன்னா, இதை விட இது கொஞ்சம் பெட்டரானது. உங்களுடைய கவனத்தை வைங்க. இந்த வசனத்தெல்லாம் இங்கே பவுல் எழுதும்போது தான் கடைசியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு குடியிருப்பு எங்கே தான் இருக்குது,
பரலோகத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து நான் யார் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்? கிறிஸ்து என்கிற இரட்சகர் வர நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார். அப்போது கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுதல், ஏழ்மையான உயிர்த்தெழுதலை அடைதல், இது எல்லாவற்றினுடைய மையம் என்ன இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிறிஸ்துவை நமக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலே அவர் மூலமாய் நமக்கு எல்லாம் நமக்குரியதாக மாறுகிறது. அப்போது கிறிஸ்து தருகிறவைகள் அல்ல, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டவன் தான் எதை அடைய முடியுங்க? இலக்கை அடைய முடியும். அப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டால் அவர் நமக்கு எதெல்லாம் தருகிறார்னா, அவர் இம்மைக்கும் மறுமைக்குள்ள எல்லாவற்றையும் அவர் தருகிற தேவன். ஆனால் சிலருடைய எண்ணங்கள் அது இல்லை. இம்மைக்கான மாத்திரம் இந்த பூலோகத்தில் உள்ளவைகள் இதை மாத்திரம் அடையணும், பெற வேண்டும். அப்போ பவுலினுடைய மேன்மையான ஒரு எண்ணத்தை குறித்து பவுல் இந்த 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 மேன்மை, இந்த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே போய் கிறிஸ்துவை தனக்கு ஆதாயமாக்கி கொள்ளுகிற ஒரு நிலைக்குள்ளே பவுல் போனதுக்கப்புறம் அவன் எந்த லெவலுக்கு வந்துட்டான் தெரியுங்களா? இதை முதல்ல எம்ஃபசைஸ் பண்ணுற இடமே பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் தான். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. 20வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, நான் ஒன்றில் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவிலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கு தக்கதாக அப்படி முடியும். 21வது வசனத்தில் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. சாவை யார் ஆதாயம் சொல்லுவா? மேலானவைகளை நாடுகிறவனுக்கு தான் எது ஆதாயமா இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் இம்மையை விட்டு நான் மறுமைக்குள்ளே இந்த அழிவுள்ள சரீரத்திலிருந்து நான் வேற நிலைமைக்கு போனாதான் அதை அடைய முடியும். அந்த மேன்மையை கிறிஸ்துவோடு கூட இருப்பது தான் எனக்கு பெரிய ஆதாயம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அடுத்த வசனத்தில் இந்த மரணத்தினாலே சாவினாலே தனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆதாயம் என்னங்கிறத அடுத்த வசனங்களில் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, ஆகிலும் 22வது வசனம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இப்போ சொல்றாரு, நான் சரீரத்தினாலே பிழைத்திருந்து என் கிரியைகளுக்கு என்ன இருப்பதனாலே பலன் உண்டாக இருக்கிறதுனாலே இப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் எதை தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் என்ன செய்யேன்? அறியேன். ஏனென்றால் நான் ரெண்டிலும் கடந்து நெருக்கப்படுகிறேன். இருக்கிறதுனாலையும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, போகிறதுனாலையும் எனக்கு சில பெனிஃபிட்ஸு இருக்குது. என்ன சொல்கிறாரு? இவ்விரண்டிலும் இருந்து நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளாக இருக்கிற கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு என்ன இருக்குது? ஆசை இருக்கிறது. அது எப்படி, எந்த நன்மை? எனக்கு அதிக நன்மை. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம். ஸோ அதிக நன்மைக்கும் அவசியத்துக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. அப்போ அவசியப்பட வேண்டிய காரியத்தை முடிச்சுட்டு தான் நன்மையான காரியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்போ எல்லாருக்குமே போகிறதுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் தான். போயிட்டா ஆண்டவர் நம்ம பல்லவத்துக்கு போயிட்டா இப்போ பப்ளிக் எக்ஸாம் ஸ்கிப் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேர் நினைக்கிறவங்களும் உண்டு. அப்போது சில பேர் இந்த உலகத்தில் பாடுகள் நெருக்கங்களுக்குள்ளே ரொம்ப நெருக்கப்படுற ஒரு காலங்களுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறத விட போயிடுறது நல்லா இருக்குமே நினைப்பாங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாரு? நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? அதிக ஆசை உண்டு. அது எனக்கு எப்படி இருக்கும்? அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக நன்மையாக இருக்கும் என்று எழுதுகிறார். அப்போது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிற இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து அவர் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 15:15, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு
உயிர்த்தெழுதலை ஆண்டவர் கொடுக்கலன்னு வைங்களேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறதுல என்னவே கிடையாது, அது சத்தியமே கிடையாது, அது பொய்யுங்கிறாரு. அப்போது 16வது வசனத்தில் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் என்ன செய்யவில்லை, எழுந்திருக்கவில்லை. அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிறது எதை வச்சு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோன்னா, அவர் உயிர்த்தெழுந்தது போல நாங்கள் என்ன செய்வோம், உயிர்த்தெழுதலை அடைவோம். அதை குறித்து தான் பவுல் தன்னுடைய பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே எப்படி ஆயினும், நோ மேட்டர் வாட் இட் காஸ்ட், எப்படி ஆகினும் அந்த உயிர்த்தெழுதலை நான் அடையாமல் விட்டுறவே மாட்டேன். ஏன்னா அதை எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதுதான் என்னுடைய லெக்கு, அதுதான் என்னுடைய பந்தய பொருள். அதை அடைந்தால்தான் நான் யாரோடு இருக்க முடியும், கிறிஸ்துவுடனே இருக்க முடியும். அப்போ கிறிஸ்துவோடு இருக்கிறது தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளே. கிறிஸ்துவை சென்று அடைவது தான் கிறிஸ்து நமக்கு குறித்திருக்கிற லெக்கு. இந்த லெக்கை அடைவதற்கும் அந்த கிறிஸ்துவோடு உடன் இருக்கிற அந்த பந்தய பொருள், அதனால தான் இயேசுவானவரே சொல்லிட்டு போன, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி. அப்போ அவர் தம்மோடு நம்மை வைத்துக் கொள்வதற்காக நமக்கு ஒரு லெக்கையும் இடத்தையும் ஒரு பந்தய பொருளையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்காரு. இதை அடையிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இதன் மேலே ஒரு மனுஷன் வாஞ்சை இல்லாமல் இம்மைக்குரிய காரியங்களை முக்கிய ஒரு மனுஷன் வட்டமிட்டு கொண்டு இருப்பானையானால் வேதவசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அவனுக்கு வயிறு, அவனுடைய முடிவு அழிவு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்ன செய்திருப்பார்களே, கெட்டு போயிருப்பார்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர். நம்ம வாழ்க்கையை பரிதாபமாக முடிஞ்சிடும். அப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வதில் தான் நம்ம வாழ்க்கையினுடைய முக்கிய ரகசியமே அதுக்குள்ளே தான் இருக்குது. நான் இன்றைக்கி காலையில் உட்காந்து நான் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் படிக்க நமக்கு டைம் இல்லை, சும்மா அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்பில் கூட அந்த வசனங்களினுடைய ஸ்கிரிப்சர்ஸை நாங்கள் அதில் போடுவோம். ரோமர் 12:5 ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் படிக்க நமக்கு டைம் இல்லை, சும்மா அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்பில் கூட அந்த வசனங்களினுடைய ஸ்கிரிப்சர்ஸை நாங்கள் அதில் போடுவோம். ரோமர் 12:5 ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றதனால கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 எபேசியர் 1:3 நீங்கள் படிச்சிங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் தேவன் நம்மை சகல ஆசீர்வாதங்களினால் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இதே தான் கொரிந்தியர்லேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்று பிரசங்கிக்கும் போது சொல்லுகிறார், வாக்குத்தத்தமானது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். எப்போ அது பலிக்கும் தெரியுங்களா, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரிய ஒரு காரியம். அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்திக்கிறாமல் வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு இருந்தாலும் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. அப்போ கிறிஸ்துவைக்குடைய வாக்குத்தத்தங்கள் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பலிக்குன்னா, to enjoy the blessings of Christ, he has to gain Christ in his life. கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்யணுங்க,
ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கூட்டப்படும். எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் எபேசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவருடைய சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பண்ணின வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலரோடு புறஜாதிகளாகிய நமக்கும் நம்மை உடன் சுதந்திரர்களாக அது என்ன செய்திருக்கிறதுங்க, மாற்றி இருக்கிறது. எபேசியர் 4:32 சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு மன்னிப்பு அருளப்பட்டிருக்கிறது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து ஒரு பக்கம் நிற்கிறாரு, அவனுடைய ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி ஒரு பக்கம் நிற்கிது. இதை தான் வாழ்க்கையில் பெரிய விஷயம்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான் யார், பவுல். ஆனால் இவ்வளவு பொட்டென்ஷியலை உடைய காரியங்களை உடையவராக இருக்கிற கிறிஸ்து ஒரு காலகட்டம் வரை பவுலின் பார்வைக்கு அற்பமானவராய் தெரிந்தார். காரணம், இன்னும் அவரை அறியாததினாலே. ஆனால் தமஸ்குக்கு போகிற வழியில் என்றைக்கு அவரை அறிந்தானோ, அவரே என்றைக்கு நேரடியாய் அந்த அகால பிறவி போன்றிருந்த அவனுக்கு தரிசனமானாரோ, 3ஆம் வானம் மட்டும் ஒருவரும் கேட்கக்கூடாத மென்மையான இடத்திற்கு கொண்டு சென்று தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தின போதுதான் அவன் சொல்லுகிறான், இவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் இப்பொழுது எதையும் இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன். நம்ம ஒரு சிலரை கூப்பிட்டுட்டு, உனக்கு உன்னை தரம்பா அதெல்லாம் அதை வச்சுட்டு வான்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், விடவே மாட்டான். அப்போ அவனுக்கு முதல்ல என்ன சொல்ல வேண்டியிருக்குது, இதை விட்டனா நான் அவனுக்கு என்ன தருவேங்கிறத முதல்ல காண்பிக்கணும். ஆண்டவர் அதை தான் செய்தார். அதை அவன் விடணும்னா தான் யாருங்கிறத அவனுக்கு காட்டணும். அந்த சந்திப்பிலே, கிறிஸ்து அவனை சந்தித்த அந்த சந்திப்பிலே பவுலினுடைய உள்ளத்தை அசைத்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இவ்வளவு மேன்மையான கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களை போய் நான் போய் என்ன பண்ணிட்டேனே, துன்பப்படுத்திட்டேனே. இந்த செய்த அந்த கொடூர செயலுக்கு என்னை கர்த்தர் கொல்லாமல் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, விட்டு வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர் என் மேலே வைத்த மகா பெரிய கிருபை. அது சொல்கிறான், நான் சபையை துன்பப்படுத்தினதுனால எனக்கு என்ன பேர் எடுக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுகிறதுக்கு என்னவே கிடையாதுங்கிறாரு, தகுதியே கிடையாதுங்கிறாரு. நான் பாவிகளில் எப்படிப்பட்ட பாவிங்கிறாரு, பிரதான பாவிங்கிறாரு. அப்போது அவருடைய வேல்யூ எனக்கு தெரியல, அவருடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியல. என்னுடைய ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸிக்குள்ளே நான் உட்காந்துக்கிட்டு நான் என்னுடைய மத கொள்கை, என் மத கோட்பாடு, என்னுடைய வைராக்கியம், விருத்த சேதனம், என்னுடைய பரிசேயத்துவம், என்னுடைய விருத்த சேதனம், என்னுடைய விரயத்துவம், இதுதான் ரொம்ப மேன்மை நினச்சி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதோடு கூட கம்பேர் பண்ணும்போது அவர் ஐஸ்வர்ய சம்பரணர் அல்லவா, அவர் எவ்வளோ உன்னதமானவர், அவர் எவ்வளோ மேன்மையானவர். அவர் தான் அண்ட சராஸ்திரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை. அவர் கேட்குறாரு தமஸ்குக்கு போகிற வழியிலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்டுட்டு அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினம் இல்லடா, உனக்கு கடினம். நீ எட்டி உதைக்கிறது முள்ள உதைச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு தான் வலிக்கும். அந்த நேரத்திலிருந்தே அவனுடைய சுதி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் முதல்ல ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். முதல்ல அப்போ கூட அந்த கெத்து பேச்சு தான், நீர் யார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. உடனே சரண்டர் ஆகிட்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசியாக கிறிஸ்துவுக்குள்ள அருளப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுடைய ரெஃபரன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன், யாரும் கோச்சிக்கிறாதீங்க. உங்களுக்கு எல்லாமே யூடியூப்பில் நான் போடுறேன், அந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் போடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எதெல்லாம் மேன்மையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று நாம் இறக்கி வைக்க வேண்டும். இன்றைக்கி நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் இலக்கு என்னென்னா, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் இடத்தில் போய் சேர வேண்டும், அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதின் மூலமாக. அதை அடையலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போது நம்ம மரணமே எதில் தான் வரணும்,
சாவு எதில் தான் வரணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக. அதான் வேதவசனம் சொல்லு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார். நானும் ஒரு சில வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நம்ம எந்த பாட்டெல்லாம் சாவு வீட்டில் பாடுறோமோ அந்த பாட்டெல்லாம் அவங்க ஆராதனையில் பாடுறாங்க. சரி, நீ ஆசீர்வதியும் கர்த்தரை வேணா கல்யாண வீட்டில் பாடிக்கும். ஏன் மற்ற பாட்டுகள்லாம் இங்கே பாடினா என்ன? பரலோகமே என் சொந்தமே பாட சொல்லுங்க, பாடவே மாட்டான். எங்கே பாட மாட்டான்? ஆராதனை. நீ உயிரோடு இருக்கும்போது தான் நீ பாடணும் அந்த பாட்டை. ஜோதி தோன்றும் ஒரு தேசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சாதாரணமாக பாடுறாங்க அவங்க ஆராதனையில். நம்ம ஆள் அதெல்லாம் எதுக்குன்னு செய்து வச்சுருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாட்டை அதை எடுத்துட்டான்னு வைங்களேன், என்னடா அது பாஸ்டர் அபசகலமாக பாடுறாரு, பாட்டே நல்லா இல்லையம்மா. காரணம் என்னன்னா, இங்கே அவனுடைய வட்டம் எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இதே வார்த்தையை தான் யோபு தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்கிற வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ரீகால் பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்து இருக்கிற இடத்துல எது கூடிரும்? அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள்? கூட்டப்படுவார்கள். அந்த ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் அடையிறதுக்காக தான் இந்த விசுவாச ஜீவியத்தின் யாத்திரையில் இன்றைக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை அடைகிற நாளும் அதை அடைகிற நேரமும் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இம்மைக்கான விஷயங்கள் நமக்கு அவசியம்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சரீரத்துக்காக நீங்கள் என்ன படாதீங்கப்பா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நீ பொல்லாதவனாகி நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆண்டவர் கேட்குறாரு, அதை சொல்கிறாரு, உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளுங்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு. அதுக்காக இம்மைக்கான விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு காலம் சொல்லவில்லை. உன் மன விருப்பத்தின்படி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது வேதவசனம் சொல்ல, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திரளி உன் ஆலோசனைகளை எல்லாம் அவர் என்ன செய்வாராக? நிறைவேற்றுவார். இத்தனை வசனங்கள் இருக்குது. இஸ் சச் அ லவ்விங் காட். அவர் ரொம்ப அன்புள்ள தெய்வம். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இதுக்காக மாத்திரம் நம்ம உட்காந்துருக்கக்கூடாது. கிறிஸ்து தருகிறவைகளுக்காக நாம் இருப்போமே. ஆனால் நீ சரியான லெக்கை நோக்கி ஓடுகிறவன் அல்ல, நீ பந்தய பொருளை பெறுகிறதற்காக ஓடுகிறவனும் அல்ல. நீ ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டியது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அவரை ஆதாயப்படுத்தி கொண்டால் அவர் மூலமாய் அவர் அருளுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு என்ன ஆகும்? சொந்தமாகும். ஒரு பிச்சைக்காரர் ஒரு உணவகத்து வாசலில் உட்காந்து பிச்சை கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் போகிற வர எல்லாரும் அவனுக்கு என்ன போட்டாங்கன்னா பிச்சை போட்டாங்க. அந்த பிச்சை போடுறதுன்றது அது பல வருஷங்களாக நடக்குது. அவன் வாசலில் உட்காந்துருக்கிறான். அதனால் அது ஒரு பழக்கம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த 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 உணவகத்தின் வாசலில் இப்படி ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஒரு ஐஸ்வர்யவானுக்குள்ளே ஒரு வினோதமான ஒரு எண்ணம் வந்தது. இவனை போய் நம்ம கேட்டு பார்க்கலாம். அவனுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் ஒரு 10,000 ரூபா தரேன், 2 விஷயம் உனக்கு தர விரும்புகிறேன், இதில் நீ உனக்கு எது வேணும்னு நீ சூஸ் பண்ணு. அது சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு 10,000 ரூபா தரேன், அதை வாங்கிக்கிறியா? இல்லை நான் உன்னை என் பிள்ளையா சுவீகரித்து கொள்கிறேன், அதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா? இவன் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு 10,000 ரூபா கொடுத்துருங்க, அது போதுங்கிறான். அப்போ அவனுக்கு புரியல, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற நமக்கு எல்லாரும் 2 ரூபா 3 ரூபா தான் போடுறாங்க. எவனோ ஒருத்தன் திடீர்னு எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறான்? 10,000 ரூபா தரேன்னு சொல்கிறான். ஆனால் தரேன்னு சொன்ன அவன் என்ன சொல்கிறான்? நான் உன்னை என்னவா எடுத்துக்கிறேன்? பிள்ளையா எடுத்துக்கிறேன். அப்போ பிச்சை எடுக்கிற எனக்கே இவன் 10,000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியும் பலமுள்ளவனாக இருந்தால், இவன் என்னை தன்னை பிள்ளையை ஆக்கி கொண்டானா அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? எனக்கு சொந்தமாகிற அந்த அடிப்படை அறிவே இல்லை அவனுக்குள்ள. ஸோ அவனுக்கு அவனுடைய நோக்கம் என்ன? அவன் தருகிறவைகளை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை அவனுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ள அவனுக்கு எண்ணமில்லை. ஒரு முட்டாளுவன், மூடனுவன். அப்போது இந்த மூடத்தனத்துக்குள்ளே யூதர்கள் தங்கள் பாரம்பரியத்தின் வைராக்கியத்தில் பயங்கரமாக இருந்துகிட்டே இருந்தாங்க. அதில் யாரும் உள்ளே போய் மாட்டியிருந்தா? அப்போஸ்தலனாகிய பவுல் மாட்டியிருந்தார். அதனால தான் பவுலப்போஸ்தலன் இந்த மேன்மையெல்லாம் உணர்ந்துட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களையெல்லாம் பார்க்குறாரு. அவங்களெல்லாம் பார்த்தா எந்த விதமான பின்பலமும் இல்லை. அவங்கள பரிசேயன் என்றோ நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்றோ
அவங்க வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட என்று அழைக்கப்படுவதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ளெல்லாம் கிறிஸ்து வந்து கிரியை செய்கிற காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது தான் தன்னுடைய நிருபத்தில் அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு. எப்பா, நீங்கள் எல்லாம் ரொம்ப ஓவராக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு? பைத்தியமானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகள். யூதர்கள் இஸ்ரவேலருடைய பார்வையில் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தான்? அற்பமானவர்களாக தான் இருந்தாங்க. யோமர்களை நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலே எழுதுகிறார், தேவ ஆராதனைகள் அவருடையது, வாக்குத்தத்தங்கள் அவருடையது, எல்லாமே அவர்களுடையது. அவர்களுக்குரியதாக இருக்கிறதை கர்த்தர் யாருக்கு சொந்தமாக்கினார்? நமக்குரியதாக்கினார். ஆனால் அவர்களுக்குள்ளே, அந்த யூதர்களுக்குள்ளே இருந்த அந்த ப்ரைட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி, அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஒரு ஓமி அழகாக சொன்னார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஒருத்தர் விருந்து ஆயத்தம் பண்ணி கூப்பிடுறாரு, இன்விடேஷன் போட்டு கூப்பிடுறாரு, ஒருத்தரும் வரல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இதற்குள்ளே வர்றதுனால அவர்கள் அபாத்திரராய் போனார். இதற்கு இந்த கல்யாண விருந்தில் ஒருவரும் என்ன செய்யறதில்லை, பங்கு பெறதில்லை. நீங்கள் போங்கடா, வழியில் சந்தில் பொந்தில் நிற்கிறவன், சப்பானி, கூனை, குருடன், பிச்சைக்காரன் எல்லாரையும் கூட்டுவா. இதுதான் தேவன் நம்ம மேல வைத்த கிருபை. இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தில் என்னை விட்டால் ஆண்டவருக்கு வேற யாரு நீ நினச்சனா, உன்னை போல ஒரு மதியினன் உலகத்தில் யாரும் இல்லை. அந்த அந்த ப்ரைடு இந்த காலை வேளையில் உன்னுடைய இருதயத்தை விட்டு அகலுவதாக. நீயும் சரி நானும் சரி நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு லெக்கை வைத்திருக்கிறார். அந்த லெக்கு நம்முடைய சுயநீதியினால் வருகிறதும் அல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் ஏதோ செய்ததினாலும் அல்ல, ஏதோ பாரம்பரியமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலும் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் பல தலைமுறையாய் ஊழியம் செய்ததினாலும் வந்ததல்ல. இன்றைக்கு எனக்கு அந்த பரம அழைப்பின் லெக்கு குறிக்கப்பட்டு அது கிறிஸ்துவினாலே எனக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதானால் இது கிறிஸ்து இன்றைக்கு என் வாழ்க்கையில் என் மீது வைத்திருக்கிற கிருபை. This is the grace which God has given to my life. பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் மறந்துரு. கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் நான் ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் நான் இப்போ பேசுகிறேன்னு வைங்களேன், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் பரம்பரையாய் வேதராயகம் சாஸ்திரியாருடைய பரம்பரையில் வந்தவர்கள், கீர்த்தனைகள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். எங்கள் அப்பா வந்து 30 வருஷம் ஊழியம் செஞ்சாராக்கா, அங்கே போனாராக்கா. இந்த ஹிஸ்ட்ரி யாருக்கு? ஹூ வாண்ட்ஸ் திஸ்? இந்த ப்ரைடு என்னை எந்த விதத்திலேயே தகுதிப்படுத்துமா கிறிஸ்துவுக்குள்ள? ஒன்றுமே செய்யாது. ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் அப்பா ஊழியம் செய்தது உண்மை, ஆனால் உங்கள் அப்பா பிரசங்கித்த கிறிஸ்துவை நீ ஆதாயப்படுத்தியிருக்கேன்னு தான் அது கேட்குற கேள்வி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறதுக்குன்னு எவ்வளோ விஷயங்களை நம்ம புள்ள பிடிச்சி வச்சுருக்கலாம். அது ஒன்று நமக்கு உதவாது. இந்த கால வேளையில் நம் குறிக்கப்பட்ட அந்த லெக்கை அடைவதற்கு ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் உனக்கு சொந்தமாக வேண்டும். அவர் உன் வாழ்க்கையின் இரட்சகராய் மாற வேண்டும். அவர் உனக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவர் உனக்குடைய வாழ்க்கையில் வரும்போது வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருதுங்க, மாறுகிறது. வேதம் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் என்ன ஆனது, புதிதாகிறது. ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. இதை அடைந்தவன், இந்த நிலையிலே தொடர்ந்து போகிறவனுக்கு தான் தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இறுதியிலே ஆண்டவர் குறித்த அந்த லெக்கை அவன் என்ன செய்ய முடியுங்க, அடைய முடியும். அவர் தான் இவனிலே விசுவாசத்தை துவங்கினவர், அவர் தான் இவனிலே விசுவாசத்தை என்ன செய்கிறவர், முடிக்கிறவர். இதை விட்டுட்டு நாம் வேறு சில விஷயங்களை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு நான் அது வாக்கு இது வாக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அது ஒரு காலம் நம்மளை தேவனுடைய லெக்கு கொண்டு போய் சேர்க்காது. பரம அழைப்பின் பந்தய பொருள், பரம அழைப்பின் லெக்கு, the mark of the high calling is our Lord Jesus Christ. அந்த லெக்கை அடைகிறதற்கு இந்த காலவெளியில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த அழைப்பை பெறுகிறதற்கு இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலே கிருபை செய்வாராக. அப்போ நாம் இந்த உலகத்தில், அதான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கிறிஸ்துவுக்குரிய எல்லாவைகளை அவர்கள் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த அடைய வேண்டிய அந்த பரம லெக்கை அவர்கள் அடையாமல் போவானேனால், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி இவ்வளோ நாள் நான் பிடிக்க வேண்டிய விஷயத்தை பிடிக்காமல் எதையோ பிடிச்சிருந்தேன். என்னுடைய பக்தி வைராக்கியத்தை பிடிச்சிருந்தேன், என் பாரம்பரியத்தை நான் பிடிச்சிருந்தேன், என் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டத்தை நான் பிடிச்சிருந்தேன், விருத்த சேதனம் தான் மேன்மேன் பிடிச்சிருந்தேன், இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அதில் இருந்த பிடியை எடுத்துட்டு இன்னொரு பிடி என் கையில் கொடுத்தாரு. என் கையில் சிக்கின ஒரே ஒரு பிடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை பிடிச்சதுனால தான் அவன் சொல்கிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரம அழைப்பின் இலக்கை அடைய ஆவியான உங்களுக்கு கிருபை செய்யட்டும். அவரை ஆதாயப்படுத்தி கொண்டீர்களானால் அவராலே உங்களுக்கு யாவும் உண்டு. இறுதியிலே அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைந்து கிறிஸ்துவோட வாழ்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். அந்த கிருபையை பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கு அருளுவாராக என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். நாம் யாவரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் தந்த உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய வசனம் எவ்வளவு ஜீவனுள்ளது ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம்
அந்த நாமத்தினாலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்கும்படி நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்டீர். கிறிஸ்துவாக நீர் எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீர். அந்த கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கையாய் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவரை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள அவர் தருகிறவைகளுக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்மை ஆதாயப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை செய்யும். பவுலை போல நீ எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மேன்மையாய் கருதுகிற எல்லாவற்றை நாங்கள் பின்னாக தள்ளிவிட்ட ஆண்டவரே, எங்களுக்கு குறிக்கப்பட்ட லெக்கை குறித்தும் பரம அழைப்பின் தரிசனத்தை குறித்தும் பந்தய பொருளை குறித்தும் உள்ள எண்ணம் உடையவர்களாய் எங்கள் ஜீவிய பாதையிலே நாங்கள் ஓடும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த நல்ல எண்ணத்தோடு ஓடி தங்கள் ஓட்டத்தை முடித்த பரிசுத்தவான்களும் உடைய இறுதி அழைப்புக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காலத்தில், இந்த கடைசி சந்ததியிலே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிற நாங்களும் இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதற்கான வாக்குத்தத்தம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையான லெக்கையும் பந்தய பொருளையும் எந்த நேரத்தில் நாங்கள் இழந்து போகாதபடி அடைய வேண்டும் என்கிற நிலையிலே அதற்கேற்ற பயத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு, உத்தமத்தோடு, தேவன் எதிர்பார்க்கிற நல்ல நிலையோடு கூட நாங்கள் வாழ ஆவியானவர்களுக்கு கிருபை செய்யும். உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். வலுவாதபடி எங்களை காத்திருளும். இந்த வசனத்தை கேட்டதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும். யார் யாருடைய ஆண்டவரை குடும்பத்திலும் சரீரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், வேதனைகள், பாரங்கள் இருக்கிறதோ யாவருக்கும் கர்த்தர் இந்த வேளையிலே உம்முடைய விடுதலையும் சுகத்தை நீர் அருளும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக கருத்துக்குள்ளே உம்முடைய ஜனத்தை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். வலுவாதபடி காத்திரளும். ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.